இன்னைக்கு நம்ம ஒரு தேவையில்லாத வேலையை பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டில்டு பீவரேஜஸ் பத்திலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சார் நான் கல்ஃப்ல வேலை செய்கிறேன், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நான் கல்ஃப்ல ஃபுட் டெலிவரி பாயா இருக்கேன். அங்கே ஒரு ஒரு ஷேக் வந்து டயட் கோக் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. நான் சாதா கோக்கை கொடுத்துட்டேன். அதை பார்த்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி என்னை ரொம்ப திட்டாரு. நான் அதை குடிச்சு பார்த்தேன், எனக்கு அதுலேயும் இனிப்பு தான் இருந்துச்சு. டயட் கோக்குக்கும் சாதா கோக்குக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே இனிப்பா தானே இருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். சரி, நம்ம உண்மையாலுமே கோக் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஆனா இது எங்கேயுமே கிடைக்கல. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நான் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன். அதுவும் ஒரு பீஸாலாம் வரல, இதுல 6 பீஸ் இதுல 6 பீஸ் வந்துருச்சு. இதெல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு அடுத்த 2 வருஷத்துல பெப்சி, கொக்கோ கோலா, மவுண்டன் டியூ இதெல்லாம் நிறைய குடிச்சேன். அந்த 2 வருஷம் தான் நான் நிறைய எக்ஸாம் எழுதுனேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீட் பிஜி எக்ஸாமே ஒரு 2-3 வாட்டி எழுதுனேன். அதுக்கப்புறம் டிஎன்பின்னு ஒரு எக்ஸாம் எழுதுனேன். கர்நாடகால நிம்ஹான்ஸ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு, அது வந்து மூளை நரம்பியல் சம்மந்தமா படிக்கிற படிப்பு. அதுக்கு போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்காக எம்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் எழுதுனேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்காக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனேன். ஆனா 2லையுமே செலக்ட் ஆயிட்டேன். யூபிஎஸ்சியில ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் போஸ்ட் கிடைச்சது. எனக்கு அங்க போய் ஜாயின் பண்ண ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்களே குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க, இந்தியா ஃபுல்லா ட்ரெயின்ல ஃப்ரீயாவே டிராவல் பண்ணலாம். அதே டைம்ல எனக்கு எம்ஆர்பிலையும் செலக்ட் ஆயிட்டேன். தஞ்சாவூர் பக்கத்துல நீடாமங்கலம்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போஸ்டிங் கிடைச்சது. எங்க அப்பா சொல்லிட்டாங்க, நீ ரயில்வேஸ் எல்லாம் ஜாயின் பண்ண வேணா, நீடாமங்கலத்துல இருந்து ஜாயின் பண்ணி வீட்டுல இருந்து போயிட்டு வாங்க. அதனால நான் அதுல ஜாயின் பண்ணேன். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ அப்போ அந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து சென்னையில தான் மோஸ்ட்லி சென்டர்ஸ் இருக்கும், சென்னையிலனா கேரளா. நைட்டு ஃபுல்லாக தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பெப்சி, கொக்கோ கோலா, மவுண்டன் டியூ இதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டே போவோம். ஏன்னா அதில் கெஃபைன் இருக்கும். இந்த மாதிரி கெஃபைன் அதிகம் உள்ள ட்ரிங்க்ஸ் குடிச்சோம்னா நமக்கு தூக்கம் ரொம்ப வராது, மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு படிச்சுட்டே போகலாமேங்கிறதுக்காக குடித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பாட்டில் செய்யறதுக்கு அவ்வளோ தண்ணி எடுக்கிறாங்க, நிலத்தடி நீர் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் இல்லையா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம சுத்தமாக குடிக்கிறதே இல்லையே. அது மட்டும் இல்லாம இவ்வளோ ஒயிட் சுகர் ஆட் பண்றாங்க. இது வந்து கொக்கோ கோலாலே ஒரிஜினல் டேஸ்ட், டெட்பூல் அண்ட் வால்வரின் ஸ்பெஷல் எடிஷன் போல இருக்கு. இது வந்து டயட் கோக், நோ சுகர்ஸ் நோ கலோரிஸ். ஆனா இதுல பாருங்களேன், கண்டெய்ன்ஸ் கஃபைன்னு போட்டிருக்காங்க, கண்டெய்ன்ஸ் நான் கலோரிக் ஸ்வீட்னர். அந்த நான் கலோரிக் ஸ்வீட்னர் அப்படிங்கிறது எரித்ரிட்டால் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ். ஆனா அதை இதுல மென்ஷன் பண்ணல. அந்த எரித்ரிட்டால் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் போட்டிருக்காங்க. ஸோ டயட் கோக், ஜீரோ கோக்குன்னு குடிச்சாலுமே அதுல ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல பாருங்க, அஸ்பார்டேம் அண்ட் அசிசல்ஃபேம் பொட்டாசியம் இருக்கு. நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன், பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ். இந்த சண்டை காட்சியை குழந்தைகள், பிரெக்னென்ட் உமன்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டயட் கோக்கு குழந்தைங்களும் பிரெக்னென்ட் உமனும் குடிக்கக்கூடாது, சில்ட்ரன் குடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ரெண்டையுமே ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ரெண்டையுமே கண்ணை மூடிட்டு குடிக்க போறோம். டேஸ்ட் எப்படி இருக்கு, உண்மையாலுமே இதுல சுகர் இருக்கா, ஜீரோ டேஸ்ட் இருக்கா, இல்ல இது ஊரை ஏமாத்துற வேலையா அப்படின்னு நம்ம ட்ரையல் பார்த்துருவோம். ஸோ இப்போ ரைட் சைட்ல என்ன இருக்கு, லெஃப்ட் சைட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சத்தியமா கண்டுபிடிக்க முடியல. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. வேணா திரும்ப இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டாவதா குடிச்சதுல கொஞ்சம் சுகர் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப இனிப்பா இருந்துச்சு. இதை எப்படி அவனுங்க ஜீரோ கோக், டயட் கோக்குன்னு போட்டு ஊரைய மாத்திட்டு இருக்கானுங்க. எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க இதை நம்பி. கண்ணை மூடிட்டு குடிச்சா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. போதும், டேஸ்ட் பார்த்தாச்சு போதும், இதுக்கு மேல இதை குடிக்க வேண்டாம்.